இந்த சிஎஸ்கேல வந்து தமிழகத்துல நீங்க ஒரு கிங்டமா இருக்கு நிறைய பேர் வருமா நிறைய விஷயத்துல எதிர்பார்க்கறாங்க. உங்களுடைய ஒரு தடவை வந்து இப்ப எத்தனை சிஎஸ்கேல வருங்காலத்துல வாய்ப்பு இருக்குமா நீங்க இட்ஸ் இது வந்து நம்ம கையில இல்ல ஆக்ஷன். அது வந்து எல்லா டீமும் ஃபைட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அது யார் அதிகமா போறாங்களோ அங்கதான் போக முடியும். இது நம்ம கையில எதுவும் கிடையாது. பட் எல்லாருக்கும் என்னன்னா தமிழ்நாடு, இப்ப தமிழ்நாடு, நான் தமிழ்நாடு ஒரு இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா சிஎஸ்கே ஆடணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கும் எனக்கும். ஸோ எல்லாருக்கும் நல்ல ஆசை, தமிழ்நாடு ஆடுற பிளேயர் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆக்ஷன்ல எப்படினாலும் நடக்கலாம் இல்லையா? தோனியோட கேப்டன்ஷிப் சிஎஸ்கே ஒரு சிறப்பா செயல்பட்டிருக்காரு. இப்ப அவர் வயசு கடந்துமே ஒரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது சரியா இது பண்ணிருக்குது. அவர் வந்து பின்பற்ற விஷயம் என்னன்னா இப்ப சொல்றீங்களா எல்லாம் அவர்கிட்ட அந்த ரொம்ப ஆனஸ்டா சொல்ல போனா அவர் அந்த கேம் நுணுக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. அவர் கூட நான் சில டைம்ல வந்து முன்ன வாட்டி பேசியிருக்கேன். ஸோ அவர் பேசுற அந்த பக்குவம், அந்த இது, அவர் சொல்ற விஷயம் அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கெல்லாம் ஒரு அவர்கிட்ட பேசினாவே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் பார்த்தாவே பேசினா கூட வேணாம், தூரத்துல இருந்து அப்படி பார்த்தாவே அந்த வைப் வந்துடும். ஸோ கூல் அண்ட் காம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர் நிறைய நுணுக்கங்கள் என்னன்னா அவர் கூட ஆனது இல்லை, ஆடி இருந்தா இன்னும் பெட்டர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இருக்கும், எல்லாரோட இதுவும் அதுதானே. நான் இப்ப சேலம்ல இருக்கேன்னா தோனிக்கு ஆடணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். இந்த இயர் வந்து டிஎன்பிஎல் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஐபிஎல் ரெண்டுமே ஈக்குவல் தாங்க எனக்கு. இங்க இருந்து தான் அங்க போனேன். டிஎன்பிஎல் இல்லைன்னா நான் இப்போ முன்னாடி யாருன்னே தெரியாது. இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். எது தப்பா இருக்கும் டிஎன்பிஎல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லாருமே சூப்பரா விளையாடுறாங்க. அதுதான் ஆமா ஆமா எல்லாருமே வந்து நல்ல பிளேயர்ஸா இருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கட்டத்துல இருக்கிற பிளேயர், ஒரு ரேங்கிங்ல டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஹை ரேங்க்ல இருக்கிற பிளேயர், யங்ஸ்டரை வந்து எப்படி பாக்குறீங்க? நிறைய யங்ஸ்டர் நிறைய பேர் இந்த இந்த டீம்ல பாருங்க, நிறைய பேர் வந்து அப்கமிங் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய டேலண்டடான நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் இவங்க எல்லாம் வந்து இன்னும் ரெண்டு இந்த நெக்ஸ்ட் சீசன் நல்லா பண்ணுவாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐபிஎல்ல கிடைக்கும். என்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு, ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தாச்சு. இதுல இருந்து அவங்க என்ன கத்துக்கிறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு போறாங்க, அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டெடிகேஷன் என்ன மாதிரி இருக்கு, அவங்க ஒர்க் எத்திக்ஸ் எப்படி இருக்கு, அவங்க ஃபிட்னஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க ஒரு வழி செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ பர்ஃபார்ம் பண்ண அதுல எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாய் சுதர்ஷன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா இப்ப இங்க இருக்கான். அவனோட ஒர்க் எத்திக்ஸ், அவனோட எல்லாமே 6 மணி எழுந்துச்சுன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவனோட இது முடிக்காம இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்வோட அதை அந்த ஃபீல் பண்ணி அது பண்ணணும். சார் நீங்க இந்தியன் அணி வரைக்கும் விளையாட போயிட்டீங்க, தொடர்ந்து இன்னும் டிஎன்பிஎல் தான் விளையாண்டுருக்கீங்க. மற்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து டிஎன்பிஎல் இந்திய அணிக்கு ஐபிஎல் மட்டும் கான்சென்ட் பண்றது இருக்கா? அப்படி இல்ல, அடுத்துக்கிற வாய்ப்பு அடுத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு இதாக படிக்க இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்ப நீங்க அப்படிலாம் சொல்ல பார்த்தா நிறைய பேர் நிறைய இதுல அந்த மாதிரி பண்ணாங்களே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் கிடைக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.